லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை தேவையா? கொந்தளிக்கும் எல்சியூ ஃபேன்ஸ். சமீப காலத்தில் பரவலாக பேசப்பட்ட டைரக்டர் தான் எல்சியூ ஸ்குவாட் லோகேஷ் கனகராஜ். கைதி, விக்ரம், லியோன்னு பல ஆக்ஷன் படங்களை கொடுத்துருக்காரு. இவருக்கு எதிராக தான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன குற்றம் செஞ்சாருன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. வன்முறை காட்சிகள் நிறைந்த லியோ படத்திற்கு தடை விதிக்க வேண்டும்னு படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரியும் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜை முறையாக உளவியல் பரிசோதனை செய்யணும்னு மனுதாரர் சொல்லி இருக்காரு. என்னப்பா சொல்கிற, படம் தான் ரிலீஸ் ஆச்சே, அப்புறம் என்னப்பா இது, ஒன்றுமே புரியலையே தானு கேட்குறீங்க. மதுரையை சேர்ந்த ராஜு முருகன் ஒருத்தர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு போட்டார். அது என்ன மனுன்னா, தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படம் தான் லியோ. இதில் த்ரிஷா, அர்ஜுன், சஞ்சய் தத், கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட இந்திய சினிமாவின் நட்சத்திரங்கள் பலர் நடித்து கடந்த அக்டோபர் 19 படம் வெளியாச்சு. இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் வன்முறையை ஆதரிக்கும் வகையில் இருக்கிறதாகவும், துப்பாக்கி, கத்தி, இரும்பு கம்பிகளும், வீட்டிலேயே துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்களை தயாரிப்பது பற்றியும் காட்சிகள் எடுக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பல மத சின்னங்களை பயன்படுத்தியும் மதம் தொடர்பான முரண்பாடான கருத்துக்களையும், எதிர்களை பழிவாங்க பெண்கள், குழந்தைகளை கொல்லணும், போதைப் பொருட்களை பயன்படுத்துறது உள்ளிட்ட வன்முறை மற்றும் பார்க்கத்தகாத காட்சிகளை படமாக உருவாக்கி உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. கலவரம், சட்டவிரோத செயல்கள் மற்றும் போதைப் பொருட்கள் வியாபாரம் செய்தல், ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல், மக்களை கொல்வதை தற்காப்பு செயல்னு சொல்றது, பொது அதிகாரத்தை அச்சுறுத்துவது, போலீஸ் பாதுகாப்பிற்காக நீதித்துறை அதிகாரிகளிடம் பொய் சொல்வது போன்ற காட்சிகள் மூலம் சமூகத்திற்கு தவறான வழிகாட்டுதல்களை காண்பிக்கிறார் லோகேஷ் அப்படின்னு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. இதனால் இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. லோகேஷ் கனகராஜுடைய படம் பொழுதுபோக்கு அம்சம் இல்லை எனவும், அதுக்கு பதிலாக பெண்களை கொல்லணும், ஒரு மனநோயாளியைப் போல இயக்குனர் இந்த படத்தில் பல்வேறு காட்சிகளை எடுத்து இருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான படங்களை தணிக்கை துறையினர் முறையாக ஆய்வு செய்யணும்னு சொல்லியும், மேலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜை முறையாக உளவியல் பரிசோதனை செய்யணும்னு சொல்லி இருக்காங்க. திரைப்படத்தில் வன்முறை காட்சிகள் நிச்சயம் இளம் சிறார்கள் மற்றும் இளைஞர்களின் சிந்தனையை பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனவே லியோ திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் லியோ திரைப்பட குழு மீது வன்முறையை தூண்டும் வகையில் காட்சிகளை எடுத்து அதை திரைப்படமாக்கியதற்கு இந்திய குற்றவியல் தண்டனை சட்டங்களின்படி பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னு, ஆயுத சட்டங்களின் கீழும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் முன் விசாரணைக்கு வந்தப்ப மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகல. அதனால் இந்த வழக்கு விசாரணையை நீதிபதிங்க ஒத்தி வச்சிட்டாங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேங்கிற மாதிரி லோகேஷ் நினச்சிக்கிறாரு. ஏண்டா ஒரு படம் எடுத்தது குத்தமாடா, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் நினைக்கக்கூடும். லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை செய்யணும்னு சொன்ன செய்தி எல்சியூ ஃபேன்ஸிடையே கொந்தளிப்பை கிளப்பி இருக்குன்னு தான் சொல்லணும்.